அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் தமிழக அரசால் வெளியிடப்பட்ட 35 அறிவிப்புகள் பற்றி விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். தினசரி நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆல் என்ற பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. புதிதாக ஆட்சி அமைத்துள்ள தாவேகா அரசானது நேற்று 5/8/2026 அன்று தங்களுடைய முதல் பட்ஜெட் தாக்கலை நிறைவு செய்தது. 2026 மற்றும் 27ஆம் ஆண்டிற்கான பொது நிதி பட்ஜெட் தாக்கல் என்பது நேற்று 5/8/2026 அன்று தமிழக வெற்றி கழகத்தின் 2026-27ஆம் ஆண்டிற்கான நிதி தாக்கல் செய்யப்பட்டது. இதில் பொதுமக்களுக்கு பயனுறும் வகையில் பல்வேறு திட்டங்களும் பல்வேறு அறிவிப்புகளும் கொண்டுவரப்பட்டன. இரண்டாவது அறிவிப்பு. வேளாண் தொடர்பான நிதி பட்ஜெட் தாக்கலானது இன்று 6/8/2026 சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதில் விவசாயிகள் தொடர்பான கடன்கள், நகை கடன்கள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மூன்றாம் அறிவிப்பு. 3500 கோடியில் வெற்றி வீடு திட்டம் செயல்படுத்தப்படும். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,894 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறைக்கு 3,969 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை மேம்படுத்த 354 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு பட்ஜெட்டில் 8,252 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகைக்கு 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல்வரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு 2,117 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை 1000 புதிய ஏசி மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் ஏசி மின்சார பேருந்துகளுக்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில் முதலீட்டை ஊக்குவிக்கும் துறைக்கு 4,414 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 3,200 கோடியில் 5 ஆண்டுகளில் புதிய சிப்காட் தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலனுக்காக 2,022 கோடி ரூபாய் மற்றும் சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்க துறைக்கு 17,150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்திற்கு 165 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலனுக்காக 1,200 கோடி ரூபாய் நிதி மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக 1,485 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. 12 மாவட்டங்களில் மூத்த குடிமக்கள் இல்லங்கள் அமைக்க 6 கோடி ரூபாய் 6.6 கோடியே 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 5 வெள்ளாடுகள் அல்லது 5 செம்மறி ஆடுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 டெலி மெடிசின் மையங்கள் அமைக்கப்படும். கிராம பஞ்சாயத்துகளுக்கே நேரில் சென்று இலவச உடல் பரிசோதனைகள் செய்யப்படும் மற்றும் மருந்துகளும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு இயன்முறை மருத்துவருடன் சேவை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரூ. 10 கோடியில் மாணவர் தங்கும் விடுதி உட்கட்டமைப்பு கழகம் அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு. டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் அனைத்து மதுபானங்களுக்கும் ரசீது வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுபானம் வாங்குவோருக்கு ரசீதுகள் வழங்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் நீதிபதியான இளந்திரையன் தெரிவித்துள்ளார். உத்தரவை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு இந்த வழக்கை 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. 2026-27ஆம் ஆண்டு தமிழக நிதிநிலை அறிக்கையில் பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகளை சுத்தம் செய்யும் வகையில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் என்ற திட்டம் ரூபாய் 139 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளை நவீனமயமாக்கும் நோக்கத்தில் பள்ளியில் நிறைவு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 54 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள், 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3,234 பள்ளிகளில் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு அமைப்புகளுக்கு தன்னார்வலர் குழுக்கள் அமைக்கப்படும்.
இந்த திட்டத்திற்கு ரூ. 7 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள், நவீன உண்டு உறைவிட பள்ளிகளை அரசு நிறுவிடும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பயிலும் இந்த பள்ளிகளில் கல்வி, உணவு, தங்குமிடம், பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் அவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும். இதற்காக ரூ. 125 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 7வது அறிவிப்பு. உயர்கல்வித்துறைக்கு ரூ. 8,393 கோடியும் 3,734 அரசு பள்ளிகளை மேம்படுத்த ரூ. 2,132 கோடி ஒதுக்கீடு. 5.32 லட்சம் அரசு பள்ளிகள் மாணவர்களுக்கு நவீன சைக்கிள் வழங்கப்படும். கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் வெற்றி மடிக்கணினி திட்டம் என பெயர் மாற்றப்பட்டது. கல்லூரி மாணவர்களுக்கு ரூ. 2,000 கோடி மதிப்பில் வெற்றி மடிக்கணினி திட்டம் அமல்படுத்தப்படும். 300 மாணவர் சேர்க்கையுடன் மதுரை சிறப்பு அரசு சட்டக் கல்லூரி அமைக்கப்படும். 8வது அறிவிப்பு. 12 மாவட்டங்களில் மூத்த குடிமக்கள் இல்லங்கள் அமைக்க ரூ. 6,60,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 5 வெள்ளாடுகள் அல்லது 5 செம்மறி ஆடுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 டெலி மெடிசன் மையங்கள் அமைக்கப்படும் என்று, கிராம பஞ்சாயத்துகளே நேரில் சென்று இலவச உடல் பரிசோதனைகளை செய்யப்படும் என்றும், மருந்துகளும் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. மாநிலத்தின் வருவாயை பெருக்க மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் குழு அமைக்கவுள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட் தாக்கல் உரையில் கூறியுள்ளார். 2036க்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட இலக்கு வைத்துள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட் தாக்கல் உரையில் கூறியுள்ளார். 10 தூண்களை கொண்ட வெற்றி கழகம் என்ற தொலைநோக்கு திட்டத்தை வெளியிட்டுள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார். 10வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பொது இடங்களில் புகைப்பிடித்தால் சிறை தண்டனை விதிப்பது குறித்து தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பொது இடங்களில் புகைப்பிடித்தால் தற்போது அபராதம் விதிக்கப்படுகிறது. அபராதம் விதித்தாலும் பொது இடங்களில் புகைப்பிடிப்பவர்களை கட்டுப்படுத்த முடியாததால் தண்டனையை கடுமையாக்க பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. 11வது அறிவிப்பு. ஆடிப்பெருக்கு நாளில் 16,946 பத்திரப்பதிவுகள் நடந்ததன் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு ரூ. 172 கோடி வருவாய் கிடைத்துள்ளது. சாதாரண நாட்களை விட நேற்று முன்தினம் ஆடிப்பெருக்கு அன்று ரூ. 72 கோடி கூடுதல் வருவாயும் கிடைத்துள்ளது. 12வது அறிவிப்பு. தனது முதல் பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்த நிதியமைச்சரான மரிய வில்சன், தமிழக பட்ஜெட்டில் அண்ணன் சீர்திட்டத்தின் கீழ் திருமணத்தின் போது பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை வழங்க 812 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறினார். மேலும் விஜய் மாமா என்று பாசமுடன் தன்னை அழைக்கும் குழந்தைகளுக்காக அடிப்படை வசதிகளுடன் கூடிய 500 புதிய அங்கன்வாடி மைய கட்டிடங்கள் கட்டப்படும் என்றும், அரசு நூலகங்களை டிஜிட்டல் நூலகமாக மறுவடிவமைக்க 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், கருவுற்ற பெண்களுக்கான 23 கோடி மதிப்பீட்டில் தாய் கேர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். 13வது அறிவிப்பு. செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்று அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின் சபாநாயகர் பிரபாகர் அறிவித்துள்ளார். பட்ஜெட் மீதான விவாதம் நாளை முதல் நடைபெறும் என்றும், செப்டம்பர் 7ஆம் தேதி காவல், தீயணைப்பு, மீட்பு பணிகள் மீதான பதிலுரையில் முதலமைச்சர் விஜய் பேசுவார் என்றும் கூறினார். 13ஆம் அறிவிப்பு. 15 நிமிடங்களுக்கு மேல் மின்வெட்டு ஏற்பட்டால் மின்வாரிய தலைமை அலுவலகத்துக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். மின்வாரிய பொறியாளர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என அமைச்சரான நிர்மல்குமார் உத்தரவிட்டுள்ளார். 15வது அறிவிப்பு. டாஸ்மாக் கடைகளில் விரும்பிய மதுபானத்தை வாங்க விரைவிலேயே புதிய செயலி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. மதுப்பிரியர்கள் இருக்கும் இடத்திலேயே இருந்து மதுபான ரகத்தை தேர்வு செய்து பணம் கட்டினால் QR கோடு வந்துவிடும். இந்த QR கோடை காண்பித்து மதுக்கடைகளில் மதுபானத்தை மதுப்பிரியர்கள் வாங்கிக் கொள்ளலாம். 16வது அறிவிப்பு. விளையாட்டுத்துறைக்கு 1051 கோடி பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டில் ஆர்வமும் திறமையும் கொண்ட 8 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு 5 கோடி நிதி ஒதுக்கீட்டுடன் உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. பணியில்லாத கால மீன்பிடி உதவி தொகையானது 6,000 7,000 உயர்த்தப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி உயர்வால் 1,93,000 மீனவ குடும்பங்கள் பயன்பெறும். அடுத்த அறிவிப்பு. 10,000 பெண்களுக்கு ஆண்டுதோறும் இலவச கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்திற்கு 51 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு. 143 புதிய நடமாடும் கால்நடை மருத்துவ மையங்கள் அமைக்கப்படும் என்றும், கால்நடை, மீன்வளம், பால்வளத்துறைக்கு 4,880 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 19வது அறிவிப்பு. அறிவகம் என்ற பெயரில் இந்தியாவின் முதல் AI நகரம் உருவாக்கப்படும்.
3200 கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும். மேலும் மகளிர் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க 222 கோடி மானியத்தில் திட்டங்களும் செயல்படுத்தப்படும். அரசு சேவைகளை எளிமைப்படுத்த இ-சேவை 2.0 திட்டம் அறிமுகம் செய்யப்படும். கைத்தறி மற்றும் துணிநூல் துறைக்கு 1278 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறைக்கு 8028 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பத்துறை டிஜிட்டல் சேவை துறைக்கு 398 கோடி ரூபாய் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு அமைப்பு என்பது உருவாக்கப்படும். 21வது அறிவிப்பு 1253 கோடியில் மை ஹோம் திட்டத்திற்கு கீழ் அடுத்த 7 ஆண்டுகளில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். 24,131 அடுக்குமாடி குடியிருப்புகள் இவ்வாண்டில் நிறைவு பெற உள்ளது. 14,194 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுமானம் தொடங்கப்பட உள்ளது. அடிப்படை வசதிகளுடன் தரமான குடியிருப்புகளும் வழங்கப்படும். 22வது அறிவிப்பு கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வெற்றி 150 அறிமுகம் செய்யப்படும். 125 நாட்கள் வேலை முடிந்த குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலையும் கிடைக்கும். இதற்காக ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 23வது அறிவிப்பு பூந்தமல்லி போரூர் வடபழனி மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடங்கப்படும் என்றும் நிதியமைச்சரான மரிய வில்சன் பட்ஜெட்டின் போது அறிவித்துள்ளார். சென்னைக்கு 1000 புதிய ஏசி மின்சார பேருந்துகள் வாங்க மற்றும் பணிமனை கட்டமைப்பு பணிகளுக்கு ரூ. 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். 24வது அறிவிப்பு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மானியம் 25,000 35,000 உயர்த்தப்பட்டும் உள்ளது. போதையில்லா தமிழகத்தை உருவாக்க 70 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 25,000 ஹெக்டேரில் அலையாத்தி காடுகளை உருவாக்க 40 கோடியும் சூப்பர் எல் நிலவால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள 340 கோடியும் உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கு ரூ. 17,290 கோடியும் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கு 431 கோடி ரூபாயில் புதிய குடியிருப்பு வளாகங்கள் அமைக்கப்படும். இதனால் 5000 காவலர் குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 11,532 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு வழங்கப்படும். சென்னையில் 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங்கள் அமைக்கப்படும். அடுத்த அறிவிப்பு சென்னை நகரில் 20 ஸ்மார்ட் பார்க்கிங் அமைக்கப்படும். சென்னையில் நடைபாதைகள் தெருக்கள் நகர்ப்புற போக்குவரத்து மறுசீரகம் வைக்கப்படும். தலைநகர் சென்னையில் மின் பகிர்மான திறன் 1390 கோடியில் வழங்கப்படும். அனைத்து நுகர்வோருக்கும் ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்தப்படும். சென்னையை உலக தரத்திற்கு உயர்த்தும் ஆய்வுப் பணிகளுக்கு 25 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு வைகை தாமிரபரணி நதிகளில் நதி சுற்றுலா வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்பு ஊக்கம் அளிக்க ஒகேனக்கலில் திருவரங்கம் மதுரை மற்றும் பாபநாசத்தில் திருநெல்வேலி வழித்தடங்களுக்கு பயன்படுத்த ரூ. 53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு பட்ஜெட்டில் ஓய்வூதியம் மற்றும் ஏனைய ஓய்வுகால நன்மைகளுக்கு 47,240 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறையில் ரூ. 708 கோடி நிதி ஒதுக்கீட்டுள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவித்துள்ளார். கோயில் சொத்துக்களை பாதுகாக்க தனி கவனம் செலுத்தப்படும். 3000 கோயில்களில் 5 ஆண்டுகளில் திருப்பணி மற்றும் குடமுழுக்கு செய்யப்படும். 2026-27 ஆண்டு மாநில அரசின் வருவாய் 3,507 கோடியாக இருக்கும் என மதிப்பிட்டுள்ளதாக பட்ஜெட் உரையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ரேஷன் கடைகளில் பாக்கெட் கோதுமை மாவு வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. காவிரி வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டத்திற்கு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொன்னையாறு செய்யாறு பொன்னையாறு பாலாறு தாமிரபரணி வைப்பாறு திட்ட அறிக்கையினை தயார் செய்ய 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நதி இணைப்புக்கு இத்தனை நதி இணைப்பு திட்டங்களுக்காக மொத்தம் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு 2117 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு நகர்ப்புற வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும். குடிநீர் சாலைகள் கழிவுநீர் போக்குவரத்து பசுமை மின் ஆளுமை ஒரே திட்டத்தின் கீழ் வரும் மற்றும் 2031க்குள் உலகத்தர நகரங்களை உருவாக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு
பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு புனித பயணம் ஆண்டுதோறும் 2.5 லட்சம் மூத்த குடிமக்கள் பயன்பெறுவர். விரும்பிய புனித தலங்களுக்கு அரசு ஏற்பாட்டில் பயணம் செய்ய குளிர்சாதன பயணம், தரமான தங்குமிடம் மற்றும் உணவு வசதியும் வழங்கப்படும். இதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு. புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூரில் கிரானைட் பாலிஷிங் மற்றும் வடிவமைப்பு மையங்கள் நிறுவப்படும். சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கையும் எடுக்கப்படும். 33வது அறிவிப்பு. 300 திருக்குறள்களை ஒப்புவிக்கும் 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தலா 5000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். தமிழ்மொழி தியாகிகளை போற்றும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கு மாநில அளவிலான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகளும், தமிழறிஞர்களுக்கான நிதியுதவி உயர்வும் வழங்கப்படும். அடுத்த அறிவிப்பு. தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களை விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக அறிவிக்கப்படும். தென் மாவட்டங்களின் தொழில் வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்படும். இன்ஸ்பேஸ் இணைந்து மேம்பட்ட விண்கல பொது தொழில்நுட்ப வசதி, விண்வெளி ஏவுதளத்தின் புவியியல் முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு முதலீட்டு மண்டலம் அமையும். அடுத்த அறிவிப்பு. திரைப்பட பைரோசியை தடுக்க சினிமாட்டோகிராபிக் சட்டத்தின் மூலம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் அமைச்சர் எல். முருகன் விளக்கம் அளித்துள்ளார். காப்புரிமைதாரர்கள் புகார்களின் அடிப்படையில் 4996 டெலகிராம் சேனல்களும் மற்றும் 1263 இணையதளங்கள் உள்ளிட்ட மொத்தம் 7393 URLகள் அதிரடியாக முடக்கப்பட்டுள்ளதாக அவர் எழுத்துப்பூர்வமாக பதில் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு. ITI பயிலும் மாணவர்களுக்கு AI திறன் பயிற்சி வழங்கப்படும். AI பாடத்திட்டம் உருவாக்க சிறப்பு நிபுணர்கள் குழு உருவாக்கப்படும். 90 கோடியில் 5 தொழில் பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்படும். பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களிலும் பயிலும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளிக்கப்படும். மாநிலத்தில் 25,000 வாகன மெக்கானிக்குகளை உருவாக்க 3 கோடியில் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படும். இவர்களுக்கு பேட்டரி பராமரிப்பு, மின்சார வாகன பராமரிப்பு பயிற்சியும் வழங்கப்படும். ரூ. 10 கோடி ஆரம்ப மூலதனத்துடன் TNSHIC சிறப்பு நோக்கு நிறுவனம் அமைக்கப்படும். ரூ. 10 கோடி செலவில் மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு கழகம் அமைக்கப்படும். அடுத்த அறிவிப்பு. 22 கேரட் தங்கத்தின் விலையானது 1280 உயர்ந்து 1 சவரன் 1,06,880க்கு விற்கப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 160 உயர்ந்து 1 கிராம் 13,360க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு ரூ. 5 உயர்ந்து 240க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு. நீர்வளத்துறை முதன்மை செயலாளராக இருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்ட சத்யபிரத சாஹூ பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை இயக்குநராக இருந்த கலைச்செல்வி மோகன் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் மாநில திட்ட இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்த அறிவிப்பு. ஸ்ரீரங்கம் பூங்காவில் ஜூலையில் 1200 வண்ணத்து பூச்சிகள் பதிவு. திருச்சி ஸ்ரீரங்கம் வண்ணத்து பூச்சி பூங்காவில் ஜூலை மாதத்தில் 57 இனங்களைச் சேர்ந்த சுமார் 1200 வண்ணத்து பூச்சிகள் பதிவாகியுள்ளன. இந்த 35 தகவல்கள் இத்துடன் முடிவடைகிறது. இதில் உங்களுக்கு பிடித்த தகவல் எது என்று கீழே கமெண்ட் செய்யவும். இது போன்ற தினசரி நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அரசு தரப்பில் இருந்து வரும் முக்கியமான சலுகைகள், திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.